இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பாதிரே பியோ அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, 20வது நூற்றாண்டினுடைய மாபெரும் புனிதர் என்று இந்த கப்புச்சின் சபை துறவி புனித பாதிரே பியோ அவர்களை நம்ம சொல்லலாம். இவர் பிறந்தது இத்தாலி தேசத்தில் ரோம் நகரத்துக்கு அருகில் இருக்கிற பியத்ரல்சினோ அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பகுதி. சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழுகிற ஒரு பகுதி. இவர் பிறந்தது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் 1887 ஆண்டு பிறக்கிறார். அன்புமிக்கவர்களே, விவசாய குடும்பம் என்று சொன்னேன். ஒரு அண்ணன் 3 தங்கைகள் இவருடைய குடும்பத்தில். மிகவும் விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம், பக்தி உள்ள ஒரு குடும்பம். குடும்பத்தில் தினமும் ஜெபமாலை இருந்தது, குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருந்தது. இவரை தினமும் திருப்பலிக்கு அவருடைய பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார்கள். வாரத்தில் 3 நாட்கள் இறைச்சி உண்ணாமல் மது அருந்தாமல் அந்த குடும்பத்தில் இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இளைய வயதிலேயே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவராய் அங்கு இருந்த கப்புச்சின் சபையில் நவசந்நியாச மடத்திற்காக இவர் சேர்ந்தார் என்றும், அதற்கு பிறகு அதே துறவு மடத்தில் ஒரு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால் மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். வீட்டில் ஒரு சில ஆண்டுகள் இருந்த பிறகு மறுபடியும் குருத்துவ அழைப்பிற்காக அவரை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டிருந்த ஒரு சூழல். அதனால் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக இந்த பாதிரே பியோ அவர்களை அழைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவருடைய இயற்பெயர் பிரான்செஸ்கோ. ஆனால் அந்த பகுதியில் பிரபலமாக இருந்த புனித 5ஆம் பத்திநாதருடைய பெயர் பயஸ். அவருடைய பெயரை தான் தனக்கும் அவர் பியோ என்று பயஸ் என்று வைத்து கொண்டார். அன்புமிக்கவர்களே, இளைய குருவாக இருந்த அந்த நேரத்திலேயே நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற இவர் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் கடவுளுடைய துன்பத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாராம். அடிக்கடி ஆண்டவராகிய இயேசுவை திருச்சிலுவையில் தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தையும் இவர் பெற்றிருந்தார் என்றும், அதன் ஒரு காரணமாகவே ஆண்டவருடைய துன்பங்களை அடிக்கடி தியானிக்கிற ஒரு பழக்கத்தையும் இவர் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, போரில் பாதிக்கப்பட்ட போர் வீரர்களுக்கு ஆன்ம உதவிகளை செய்தும் அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றியும் அவர்களுக்கு ஆன்மீக ஆலோசனைகளையும் கொடுத்து வந்தார் என்றும், ஆன்மாக்களுடைய உண்மை நிலையை அறிகிற ஒரு பாக்கியத்தையும் இறைவன் இவருக்கு கொடுத்தார் என்றும், அடிக்கடி காட்சி தியானத்தில் இவர் ஈடுபடுவார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாள் ஒப்புரவு அருட்சாதனத்தில் இவர் ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவருடைய 5 திருக்காயங்களை வரமாக பெற்றார் என்றும், அதன் பிறகு அவர் இறக்கிற வரையில் 1968 இவர் இறக்கிறார். 81 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்கிறார். அதுவரையில் ஆண்டவருடைய திருப்பாடுகளை ஒவ்வொரு முறையும் அனுபவித்து அந்த வேதனையின் மூலமாக மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் இந்த உலகத்தினருடைய பாவங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து அவர் ஆண்டவருடைய துன்பத்தில் ஒன்றிணைந்து வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த பாதிரே பியோ அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது, நம்முடைய துன்பங்கள் நம்முடைய மீட்பிற்கு வழிகாட்டிகளாக அமைகின்றன. துன்பங்களை நாம் மாற்றி நம்முடைய மீட்பிற்கு அதை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இஃபெக்ட் ஆஃப் சஃபரிங் அப்படி என்று சொல்வார்கள். துன்பங்களை எப்படி நம்முடைய மீட்பிற்காக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற அழகான ஒரு புண்ணியத்தை கற்றுக் கொடுத்தவர் தான் இந்த பாதிரே பியோ. துன்பப்படுபவர்களே, நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களே, வேதனையில் இருப்பவர்களே, இறைவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஆனால் அதே நேரத்தில் துன்பங்கள் வருகிற நேரத்தில் அந்த துன்பங்கள் வழியாய் இறைவன் மாட்சிமை பெறவும் அந்த துன்பங்கள் வாயிலாய் நாம் மீட்பு பெறவும் இன்றைக்கு பாதிரே பியோ அவர்களுடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் ஒப்புரவு அருட்சாதனத்தில் அமர்ந்திருந்த பாதிரே பியோ 1000 ஆத்துமாக்களை இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு அழகான பணியில் இருந்தார். அவருடைய 5 காயங்களை பற்றி பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டாலும், இவர் நடிக்கிறார் என்று அவர் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டாலும், கடைசி வரையில் ஆண்டவருடைய துன்பங்களை ஏற்று பல மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவருடைய இந்த 5 காயங்களில் நறுமணம் மட்டுமே வீசியது, நாற்றம் வீசவே இல்லை. அந்த 5 காயங்கள் அவருடைய எலும்புகளை பாதிக்காமல் வாழ்நாள் முழுவதும் இருந்தன. அவர் இறந்த சில மணி நேரங்களிலேயே அந்த 5 காயங்களும் மாயமாய் மாறிப்போனது என்பதுதான் வரலாற்று உண்மை.
இந்த துன்பங்கள் வாயிலாக, மன்னிப்பின் வாயிலாக இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தியவர் தான் பாதிரி பியோ. நம்முடைய வாழ்க்கையில், இந்த ஒரே வாழ்க்கையில் மன்னிக்காமல் இருந்து விடாமல், நமக்கு எதிராய் துன்பம் செய்தவர்களை, நமக்கு எதிராய் துரோகம் விளைவித்தவர்களை மன்னித்து மறந்து கடவுளின் பிள்ளைகளாய் வாழ இந்த புனித பாதிரி பியோ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உலகின் ஒளியாக இருக்க அழைப்பு விடுக்கிறார். ஒளியை ஏற்றி யாரும் மரக்காலின் கீழே ஒளித்து வைப்பதில்லை, மறைத்து வைப்பதில்லை. இந்த ஒளி, விசுவாசம் என்கிற ஒளி, நம்பிக்கை என்கிற இந்த ஒளி, கிறிஸ்தவ வாழ்வு என்கிற இந்த ஒளியானது உலகிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வாலும் வார்த்தையாலும் சாட்சியத்தாலும் இந்த உலகிற்கு கிறிஸ்துவின் ஒளியை காண்பிக்க, கிறிஸ்துவில் ஒளி வீச இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி வாசகத்தினுடைய இரண்டாவது பகுதி என்பது மறைவாக இந்த உலகத்தில் இருப்பது எதுவுமே இல்லை. இறைவன் அனைத்தையும் அறிகிறார். நாம் எழுவது நடப்பது அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் திருமுன்னிலையில் உள்ள தூய்மையோடு யாருக்காகவும் எதற்காகவும் நடிக்காமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் இறைவன் என்னை பார்க்கிறார், அவர் என்னை முழுவதும் கண்டு உணர்கிறார், என்னோடு அவர் பயணிக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இறை அச்சம் கொண்டவர்களாய் இறை திருமுன்னிலையில் தூய்மையோடு வழிநடக்கவும் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இறைவன் கொடுத்த இந்த விசுவாசத்தை நாம் மற்றவர்களோடு பகிராமல் இருந்தால் நம்மிடம் இருப்பதும் எடுக்கப்படும் என்கிற எச்சரிக்கையையும் இறைவன் இன்றைக்கு தருகிறார். ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வால் அறிக்கையிட, சாட்சியம் பகர இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இந்த புனித பாதிரி பியோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். எப்படி அவர் திருப்பலியின் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தார் என்று. பல நேரங்களில் அவர் திருப்பலி ஆற்றுவதற்காக காத்து கொண்டிருப்பாராம். வேதியர் ஃபாதர், இந்த பூசை முடிஞ்சிருச்சு, அடுத்தது உங்கள் பூசை தான் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயை காணுவதற்கு ஓடுவது போல, ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தந்தையை பல மாதங்கள் காணாமல் கண்டுணர்ந்து மகிழ்வது போல திருப்பலி நிறைவேற்ற ஓடுவாராம். அந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற நேரத்தில் இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் திருப்பலி என்று புத்துணர்ச்சியோடும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் அந்த திருப்பலியை நிறைவேற்றுவாராம். ஒவ்வொரு திருப்பலியையும் அந்த திருப்பலியை இறைவன் தனக்கு கொடுத்த கடைசி திருப்பலியாக நினைத்து நன்றி உணர்வோடும் கண்ணீரோடும் விசுவாசத்தோடும் ஒவ்வொரு திருப்பலியையும் அவர் நிறைவேற்றுவாராம். அந்த வசீகர ஜெபங்களை அவர் ஜெபிக்கிற நேரத்தில், ஆண்டவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தன்னுடைய கைகளில் ஏந்துகிற நேரத்தில் உண்மையாகவே ஒரு சிறு குழந்தையை எப்படி நம்ம கையில் ஏந்தி பதட்டத்தோடும் பரிவன்போடும் அதை நம்ம பிடிப்போமோ, அதுபோல் ஆண்டவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அவர் தகுதியற்றவராய் தாங்கி பிடிப்பார் என்றும், திருப்பலி நேரங்களில் தன்னையே தாழ்த்தி உடலை வருத்தி அவர் ஆண்டவர் திருமுன்னிலையில் அவ்வளவு விசுவாசத்தோடு ஒவ்வொரு திருப்பலியையும் நிறைவேற்றுவாராம். ஏனென்றால் அந்த திருப்பலியில் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பலியிடப்படுகிறார், அவரை நான் உடலோடும் இரத்தத்தோடும் நான் உட்கொள்ளப் போகிறேன் என்கிற விசுவாசம் அவருக்கு இருந்தது. அன்புமிக்கவர்களே, இந்த பாதிரி பியோ அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொண்ட பல பாடங்களில் நற்கருணையின் மீது நமக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டு இனி வருகிற காலங்களில் குருக்களோடு நாமும் சேர்ந்து திருப்பலியில் உயிரோடும் இரத்தத்தோடும் பலியிடப்படுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையான அன்போடும் விசுவாசத்தோடும் பெற்று ஆன்ம உணவாகவும் உடல் உணவாகவும் நமது மீட்பின் உணவாகவும் அதை பெற்று நிலை வாழ்வு பெற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.